எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஆன்றோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் சுதா. நான் கிருஷ்ணசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு வர்றேன். இந்த சிவசக்தி ஆன்மீக சபையில் இது என்னுடைய 5வது சொற்பொழிவுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 3 தடவை பேசியிருக்கேன். அப்புறம் இந்த விநாயகர் போட்டிருந்தப்போ ஒரு தடவை பேசினேன். இது என்னுடைய 5வது சொற்பொழிவு. ஐயா தொடர்ந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில வேலைப்பளு காரணமாக என்னால் வர முடியலை. இந்த தடவை சிவனுடைய அருளால் நான் பேசணும்னு இருந்திருக்கு. அது இன்றைக்கி பிரதோஷ நாள் வேறு. அந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை பற்றி பேசுகிறதுல நான் மிக்க பெருமையாக அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க சிவசக்தி ஆன்மீக சபையினுடைய ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சொற்பொழிவுக்கு செவிசாய்க்க வந்துள்ள என்னுடைய குடும்பத்தார், அவையோர் அனைவருக்கும் முதல் கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு திருஞான சம்பந்தரினுடைய பதிக சிறப்புகள். திருஞான சம்பந்தர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 63 நாயன்மார்களில் முதன்மையாக வைத்து போற்றக்கூடியவர் தான் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் எழுதின பதிகங்கள், நிறையா பதிகங்கள் இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கால நேரம் கருதி ஒரு சில பதிகங்களுடைய சிறப்புகளை மட்டும் இங்கே எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பதிக சிறப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்தினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பக்தினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி கதை வழியாக நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு தவசின்னு வச்சுக்கலாம். ஒரு தவசியில் ஒரு தவம் பண்ணக்கூடியவன் வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப நாளாக சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற இந்த கடினமான தவத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் சிவபெருமான் நமக்கு என்ன செய்யணும், காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கடினத்தை போட முடியுமோ அவ்வளோ கடினத்தை போட்டு தவம் பண்ணுறான். அவனுடைய தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் சிவபெருமான் நேரில் காட்சி கொடுக்காம அசரீரியாக காட்சி கொடுக்குறார். அசரீரினா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது சவுண்டு மட்டும் இருக்கும், சத்தம் மட்டும் இருக்கும், இறைவனுடைய குரல் கேட்கும். அதுதான் அசரீரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசரீரி குரல் தோன்றி சிவபெருமான் அந்த பக்தனுக்கு தவசிக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு பக்தன் இருக்கான், நீ ஃபஸ்ட்டு அவனை போய் அவனை பாரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ என்னுடைய குரலை மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் சொல்கிறான், நம்ம என்ன இவ்வளோ தூரம் காட்டில் உட்காந்து தவம் பண்ணி சாப்பிடாமல் தூங்காமல் எல்லாத்தையும் கலைச்சி இவ்வளோ கடுமையாக நம்ம தவம் பண்ணிகிட்ருக்கோம், இவர் என்ன பக்கத்து ஊரில் போய் இன்னொருத்தனை பார்க்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த பக்தனுடைய வீட்டை தேடி போய் அவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பார்க்குறான். ஒரு நாள் ஃபுல்லாக அவன் அந்த பக்தன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நோட் பண்ணுறான். அந்த பக்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலையில் எந்திக்கிறான், சாமி கும்பிட்றான், வேலைக்கு போகிறான், குடும்பத்தை பார்க்குறான், திரும்பவும் நைட்டு சாமி கும்பிட்றான், தன்னால் முடிஞ்ச அளவு இறைவனுக்கு படைக்கிறான். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சிறு உணவில் நான் உனக்கும் படைக்கிறேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டெய்லி நடைமுறை வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த பக்தனுக்கு இந்த தவசிக்கு ஒரே சந்தேகம், என்ன நம்ம இவ்வளோ கடினமாக தவம் பண்ணுறோம், இவன் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் எதுக்கு ஒரு சிறந்த பக்தன்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறான்ட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியே வர்றான். திரும்பவும் அந்த அசரீரி குரல் ஒலிக்குது. அப்போ தான் அந்த குரலில் சிவபெருமான் சொல்கிறாரு, கடுமையான தவம் பண்ணி கடவுளை வழிபடுறவன் மட்டுமே நல்ல பக்தன் ஆகிட முடியாது, நல்ல தவசி ஆகிட முடியாது. எவன் ஒருவன் தன்னுடைய வேலை, தன்னுடைய குடும்பம், தனக்கு தேவையானவற்றை சரியான முறையில் ஒழுக்கத்தோடையும் செய்கிறானோ அவனுக்கு கட்டாயம் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட பக்தனும் ஒரு சிறந்த பக்தன் தான் அப்படிங்கிறத இந்த குட்டி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பக்தி. இதை பக்தினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வழிபாடு நமக்குள்ளே எப்படி வந்துச்சு, இந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே முத எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய பதிக சிறப்புகள் தான். அவரும் ஒரு பக்தி அடிப்படையில் சிவபெருமானை வந்து அணுகுனவர் தான். அதனால் இந்த வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலலாம், அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே எந்த பதிவுகள்லையுமே இறை வழிபாடு இருந்ததற்கான சான்றுகள் எங்கேயுமே கிடையாது. மனிதன் முழுக்க முழுக்க எதை மட்டும்தான் வழிபட்டான் அப்படின்னா இயற்கையை மட்டும்தான் வழிபட்டான். ஏன் அப்படின்னா மனிதன் வந்து மிருகங்களை மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய மிருகங்களை மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டே இருந்தான். ஒரு இடத்துல இருப்பான், உணவு கிடைக்கும் போது சாப்பிடுவான், உணவு தீர்ந்து போச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போவான், அங்கே என்ன உணவு கிடைக்குதோ அதை சாப்பிடுவான். இப்படியே நடந்து போய்கிட்டே தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை வந்து நாடோடி வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே நாகரிகம் வளர வளர தான் சரி நம்ம வந்து கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வருது. இந்த கூட்டமாக இருக்கணுங்கிற எண்ணம் எப்படி அவனுக்கு வருது அப்படின்னா இயற்கையை பார்த்து மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த புயல், அதிக அளவு மழை, இடி, மின்னல், காற்று, அச்சத்தை தரக்கூடிய விலங்குகள், இப்படி தனக்கு எதெல்லாம் வந்து பயத்தை கொடுக்குதோ அதை தான் மனிதன் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா வழிபடவே ஆரம்பித்தான். அந்த வழிபாட்டிலேருந்து தொடங்கினது தான் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நமக்குள்ளே இயற்கை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. சங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்க இலக்கியங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவபெருமானுடைய பேரை ஆலமர செல்வன், திருநீலகண்டன் அப்படின்ற பேரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் தான் சிவபெருமானுக்கு இந்த பெயர்கள் இருந்ததற்கான பதிவுகள்லாம் நமக்கு இருக்குது. கற்காலம் ஆரம்ப காலம்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்போ சங்க காலத்துக்கு அப்புறம் தான் மனிதன் நாகரிக வளர்ச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இறை வழிபாடு, உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அடுத்து இப்போ சங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா களப்பிரர் காலம். களப்பிரர் காலத்தில் அந்த அளவுக்கு அரசாட்சியுமே சிறப்பான முறையில் இல்லை. அப்போ அந்த காலத்துலையுமே வந்து பக்தி கொஞ்சம் வந்து அமுங்கியே தான் இருக்குது. அந்த களப்பிரர் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சமண சமயமும் பௌத்த சமயமும் தான் மேலோங்கி இருந்துச்சு. இப்படி நமக்கான சமயங்கள் வந்து இல்லாமல் தமிழ்நாட்டில் சமண சமயமும் பௌத்த சமயமும் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பல்லவர்கள் காலத்தில் தான் மீண்டும் நம்மளுடைய தமிழ் கடவுளர்களான சிவபெருமானையும் பெருமாளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், சிவனுடைய வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல்லவர்கள் காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சிவன் அடியார்களாக போற்றப்படக்கூடிய 63 நாயன்மார்களும் பெருமாளினுடைய அடியார்களாக போற்றப்படக்கூடிய 12 ஆழ்வார்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இந்த சமண சமயத்தையும் பௌத்த சமயத்தையும் முழுமையாக ஒழித்து சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடினாங்க. எப்படி போராடினாங்க அப்படின்னா அவங்க யாரு கூடயும் சண்டைக்கெலாம் போகலை, எங்கேயும் வந்து பிரச்சாரத்துக்கோ எதுக்குமே செய்யலை. அதாவது தமிழ் இலக்கியங்கள் மூலமாக தனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில் எப்படியெல்லாம் பாடல்கள் பாடி சிவபெருமானையும் பெருமாளையும் உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பாடல்கள். இப்போ 63 நாயன்மார்களுடைய மொத்த பாடல்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு 12 திருமுறையாக தொகுத்துருக்காங்க. 63 நாயன்மார்களும் பாடல் பாடியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட 15-17 நாயன்மார்கள் மட்டும்தான் பாடல்கள் பாடியிருக்காங்க. மித்தவங்க எல்லாருமே தன்னால் முடிஞ்ச அளவு, இப்போ கண்ணப்ப நாயனோட வரலாறு எடுத்திங்கன்னா அவர்லாம் நம்ம பாடலாம் எழுதலை, ஏன்னா அவர் ஒரு வேடுவர். அவர் தன்னால் முடிஞ்சது சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்து சிவபெருமானை வழிபட்டார். இப்படி நிறைய நாயன்மார்கள் இருக்காங்க. ஆழ்வார்கள்லையும் பாடல்கள் பாடி இப்படி பல்லவர்கள் காலத்தில் தான் பக்தி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் மக்களுக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. பக்தி இலக்கியங்கள் வழியாக இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமயங்களை வந்து நமக்குள்ளே வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இனிமேல் தான் பதிகத்துக்குள்ளே போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 63 நாயன்மார்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்டு வழிபட்டு தன்னால் முடிஞ்சளவு சிவத்தொண்டு செஞ்சவர்களை தான் 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் 12 திருமுறைகளில் 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் வரக்கூடிய கதைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த 63 நாயன்மார்களில் சைவ குறவர்கள்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருஞான சம்பந்தர்,
திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க 4 பேரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதன்மையானவர்களில் இப்போ இந்த திருஞான சம்பந்தரை பற்றி தான் நம்ம வந்து அவருடைய பதிகங்களுடைய சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருஞான சம்பந்தர் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப வயதானவரோ இல்லை ஒரு இளைஞனோலாம் கிடையாது. அவர் வெறும் 3 வயது ஒரு சின்ன குழந்தை தான். சிவபாத இருதயார் பகவதி அம்மை அப்படிங்கிற தம்பதியருக்கு குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த திருஞான சம்பந்தர். இந்த குழந்தையா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் 3 வயசுலேயே அவருக்கு இப்படி சிவபெருமான் மீது பாடல் பாடக்கூடிய ஒரு இறையாண்மை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. ஏன்னா சிவபாத இருதயார் வந்து திருப்பிரம்மாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சிவபெருமானை வழிபடுறதுக்காண்டி தன்னுடைய குழந்தை அதாவது திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாரு. கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணுங்கிறக்காண்டி அவங்க அப்பா தெப்ப குளத்தில் அந்த குழந்தைய 3 வயசு குழந்தைய உட்கார வச்சுட்டு தெப்ப குளத்தில் குளிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து பசியால் அழுகுது. அப்போ சிவபெருமானும் பார்வதியும் நேரில் இறங்கி வந்து பார்வதி தேவி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்ததாகவும் அந்த ஞானப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், நிறைய பதிகங்கள் வந்து பாட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வரலாறு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த 3 வயசில் ஆரம்பித்த இந்த ஒரு சிறப்பு கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தர் ஒரு 16 ஆண்டு காலம் 16 வயது வரைக்கும் தான் அவர் உயிரோடு இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த 16 வயசுக்குள்ள ஏகப்பட்ட பதிகங்கள் பாடியிருக்காரு. அந்த பதிகங்களில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் 10 பாடல்கள் வீதம் சொல்லிட்டு நிறைய பாடியிருக்கார். திருஞான சம்பந்தருடைய பதிகங்களை எல்லாத்தையும் முதல் 3 தேவாரமாக தொகுத்திருக்காங்க. இப்போ 12 திருமுறைகள்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தராலும் 4, 5, 6 திருநாவுக்கரசராலும் 7வது சுந்தரராலும் 8வது மாணிக்கவாசகராலும் பாடப்பட்டது. இப்படி அதுக்கடுத்து வந்து 12 திருமுறைகளும் இருக்குது. இதில் முதல் 3 திருமுறைகளில் இடம்பெறக்கூடிய பாடல்களை பாடியவர் தான் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 385 பதிகங்கள் பாடியிருக்கார். அதாவது 385 சிவத்தலங்களுக்கு போய் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தலங்களுக்கு போய் அந்த தலங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அந்த தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றின சிறப்புகளையும் பாடி நமக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா பதிகங்களை அள்ளி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் இவருடைய பாடல்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4158 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை 3 வயசில் ஆரம்பித்து 16 வயசுக்குள்ளே இத்தனை பதிகங்களில் இத்தனை பாடல்களை பாடினது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமா நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது நம்மளுடைய தமிழ் மொழி தான். தமிழ் மொழியின் மீது அவர்கள் கொண்ட பற்றும் சிவபெருமான் மீது கொண்ட அவர்களுடைய பற்றும் தான் அவங்களுடைய இந்த பதிகங்கள் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தருடைய பெயர்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர், அதுக்கடுத்து காளிவள்ளல், ஆளுடை பிள்ளை, இப்படிலாம் அவருக்கு வந்து பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருஞான சம்பந்தர் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வசதியான வீட்டை சேர்ந்தவர் தான். என்ன அப்படின்னா ஒவ்வொரு தலங்களுக்கும் போகும்போதும் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கிறனால அவர் அந்த பல்லாக்குன்னு சொல்லுவாங்களே அந்த பல்லாக்குக்குள்ளே வச்சு தான் ஒவ்வொரு தலங்களுக்கும் தூக்கிட்டு போவாங்க. அப்போ திருஞான சம்பந்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருநாவுக்கரசரும் அந்த பல்லாக்கு தூக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரீதியில் தான் திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஒரு நல்ல நட்பு. திருநாவுக்கரசருக்கு 80 வயதுக்கு மேலே, அவர் வந்து முதியவர். திருஞான சம்பந்தர் குழந்தை. அவங்களுடைய நட்பு வந்து இப்படி தான் மலர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து நிறைய திருத்தலங்களுக்கு போய் நிறைய பாடல்கள் பாடினதற்கான பதிக வரலாறுகள் எல்லாமே இந்த 12 திருமுறைகளில் நமக்கு இருக்குது. அந்த பாடல்களை எடுத்து வாசிக்க உண்மையிலே பக்தி மீது ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு கூட அந்த பக்தியின் மீது ஈடுபாடு வர வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாயன்மார்களுடைய பாடல்கள் வந்து நமக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து அறிஞ்சிக்க முடியும். இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய பதிகங்களுக்குள்ளே போயிடலாம். அவர் மொத்தம் நான் சொன்ன மாதிரியே 385 பதிகங்கள் பாடியிருக்காரு. அவ்வளோ பதிகங்களையும் அவ்வளோ வரலாறையும் நம்மளால் பேசணும் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு வருடம் எடுத்தாலும் நமக்கு நேரம் வந்து காணாது. அதனால என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சில முக்கியமான பதிகங்களை மட்டும் நான் இப்போ உங்களுடைய பார்வைக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் பதிகமே வந்து திருப்பிரம்மாபுரம். அதுக்கான கதையை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது அந்த முதல்ல வந்து திருஞான சம்பந்தர் வந்து என்ன அப்படின்னா அந்த பார்வதியும் சிவபெருமானும் நேரில் இறங்கி வந்து அந்த ஞானப்பால் கொடுத்தப்ப அந்த ஞானப்பால் குடித்த உடனே அடுத்த செகண்டே வந்து
திருஞான சம்பந்தர் பாடின அந்த முதல் பதிகம் தான் திருப்பிரம்மாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் முதல் பாடல் என்ன அப்படின்னா தோடுடைய, ஏன்னா அவர் வந்து ஞானப்பால் குடித்தோடனே சிவபெருமானை பார்க்குறாரு, பார்வதியை பார்க்குறாரு. அவங்களுடைய தோற்ற சிறப்பை தான் இவர் பாட ஆரம்பிக்கிறார். அந்த முதல் பதிகம் என்ன அப்படின்னா தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனைநான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றோ. அதாவது ஞானப்பால் குடித்தோடனே சிவபெருமானை பார்க்குறாரு, திருஞான சம்பந்தர் பார்க்குறாரு. சிவபெருமான் எப்படியெல்லாம் இருக்காருன்னு வரிசையாக வர்ணிச்சுக்கிட்டே வர்றாரு. தோடுடைய செவியன், தோடுடைய செவியன்னா தோடுனா அந்த கம்மல், அந்த குண்டலம்னு அர்த்தம். சிவபெருமான் காதில் எப்பயுமே என்ன போட்டிருப்பார் அப்படின்னா குண்டலங்கள் வந்து போட்டிருப்பாரு. சிவபெருமான் காதில் அந்த குண்டலம் போடுறதுக்குமே தனி ஒரு வரலாறு இருக்குது. அதாவது கந்தவர்கள், ஒரு 2 கந்தவர்கள் வந்து இருப்பாங்க. அந்த கந்தவர்கள்னால் யாருன்னா இசைப்பாடல்கள் பாடக்கூடியவங்க. அந்த இசைப்பாடல் பாடக்கூடியவங்க என்ன அப்படின்னா ஒரு முறை கைலாயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட போய் ஒரு வரம் கேட்டாங்களாம். அதாவது எப்பயுமே நாங்கள் பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு வரம் கேட்டாங்களாம். சிவபெருமான் இந்த உலகையே ஆளக்கூடியவர், அவருக்கு என்ன வேலைகள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். இவர் பாடின பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமான்னு சொல்லி சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். நீங்கள் 2 கந்தவர்களும் என்னது குண்டலமாக மாறிக்கோங்க, உங்களை தூக்கி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய காதில் போட்டுக்கிறேன், நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அந்த வரத்தை வந்து கொடுத்தாராம். அப்படி தான் சிவபெருமானுடைய காதில் எப்பயுமே குண்டலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹெட்செட்டை கண்டுபிடிச்சதே யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சிவபெருமான் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போயும் நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா 2 பக்கமும் காதில் ஹெட்செட் போட்டுட்டு யார்கிட்டையுமே என்ன செய்கிறது கிடையாது, பேசுகிறதும் கிடையாது, யார் முகத்தையும் பார்க்குறதுமே கிடையாது. இதில் என்ன அப்படின்னா நமக்கு இந்த சின்ன கிளாஸ்லலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 குரங்கு இருக்கும். அந்த 3 குரங்கு என்னென்ன அப்படின்னா ஒரு குரங்கு நல்லதை அதாவது கெட்டதை பார்க்காது, இன்னொரு குரங்கு கெட்டதை பேசாது, இன்னொரு குரங்கு கெட்டதை கேட்காது. இந்த 3 குரங்கு மட்டும்தான். இப்போ புதுசாக அந்த ஏஐயோடைய காலத்தில் 4வது ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு யார் அப்படின்னா நம்ம மனுஷங்களாகிய நம்ம தான். காதில் என்ன கையில் ஃபோன் வச்சுக்கிறோம், காதில் ஹெட்செட் போட்டுக்கிறோம். இந்த 4வது அந்த மனுஷ பயலாகிய நம்ம குரங்குகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாரையும் பார்க்குறதும் கிடையாது, எதையும் கேட்குறதும் கிடையாது, எந்த விஷயத்துலையும் தலையிடுறதும் கிடையாது. சரியா? சரி, இது எதுக்காண்டி சொன்னேன் அப்படின்னா ஒரே புராணமாக பேசிகிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காண்டி தான். அப்போ சிவபெருமான் காதில் இந்த தோடை போடுறதுக்குனே ஒரு தனி வரலாறு வந்து இருக்குது. அதுக்கடுத்து விடையேறினா விடைனா காளை வாகனம்னு அர்த்தம். சிவபெருமான் காளை வாகனத்தின் மீது தான் முதல்ல காட்சி கொடுக்குறாரு. ஓர் தூவெண் மதிசூடினா சிவபெருமானுடைய தலையில் எப்பயுமே என்ன இருக்கும், பிறை சந்திரன் இருக்கும். இங்கே சிவபெருமான் தலையில் பிறை சந்திரனை சூடி இருக்கிறதுக்குமே ஒரு தனியாக வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா பிரம்மன் இருக்கார்ல, பிரம்மனுக்கு வந்து மொத்தம் 27 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 27 பெண் குழந்தைகள் தான் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா பிரம்மனுக்கு தன்னுடைய 27 பெண் குழந்தைகளையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் நிலாவுக்கு வந்து சந்திரனுக்கு வந்து யார் மீது மட்டும்தான் அதிக ஈடுபாடுனா ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தின் மீது தான் ஈடுபாடு. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் நல்லா பிரைட்டாக இருக்கும், அதான் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மித்த பெண்கள்லாம் பொறாமைப்படவும் மித்த பெண்கள்லாம் போய் பிரம்மன் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி சந்திரன் வந்து எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ பிரம்மன் வந்து சந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா நீ முழு நிலவா பிரகாசமா இப்படிலாம் இருக்கிறனால தானே நீ என் பெண்களை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிற, அப்போ நீ இனிமேல் என்ன பண்ணாத, முழு நிலவா இருக்காத, உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் நான். நீ 15 நாள் வளர்ந்துக்கிட்டே இருப்ப, ஒரு நாள் முழு நிலவா இருப்ப, அடுத்து 15 நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப, தேஞ்சிக்கிட்டே இருப்ப. இப்படியே தான் உனக்கு, அதாவது உன்னுடைய முழு தோற்றத்திலே உன்னால் என்ன செய்ய முடியாது, இனிமேல் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை பிரம்மன் சந்திரனுக்கு கொடுத்தனால தான் 15 நாட்கள் வளர்பிறையும் 15 நாட்கள் தேய்பிறையும் நமக்கு இருக்குது அப்படின்னு சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் கனெக்ட் பண்ணி இணைத்து நமக்கு ஒரு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு வரலாறுலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாராம். எனக்கு இந்த மாதிரி பிரம்மன் வந்து என்ன செஞ்சுட்டாரு, ஒரு வந்து சாபத்தை வந்து கொடுத்துட்டாரு, இனிமேல் இந்த உலகத்தில் வந்து யார் என்னை மதிப்பா, நான் பாதி நாள் இப்படி தேஞ்சுக்கிட்டும் பாதி நாள் வளர்ந்துக்கிட்டும் இருந்தேன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்போ எனக்கு இந்த சாபத்துலேருந்து ஒரு விமோச்சனம் கொடுங்கன்னு சொன்னப்போ தான் சிவபெருமான் நீ ஏன் உன்னை யாரும் மதிக்கலைன்னு நினைக்கிற, வா உன்னை நான் தலையில் என்ன செஞ்சுக்கிறேன்
சூடிக்கிட்டேன் அப்படின்னா சிவபெருமானே தலையில் சந்திரனை என்ன செஞ்சிருக்காரு, சூடி இருக்காருன்னு சொல்லி மக்கள் எல்லாம் உன்னை புகழ்வாங்கன்னு சொல்லி தான் சிவபெருமான் எப்பயுமே என்ன பண்ணுவார், தலையில் வந்து பிறை சந்திரனை சூடி இருக்காருன்னு ஒரு வரலாறு வந்து சொல்லுவாங்க. அதான் ஓர் தூவெண் மதிசூடி அப்படின்னா தலையில் வந்து பிறை சந்திரனை சூடி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். காடுடைய சுடலை பொடினா என்ன அர்த்தம்? சுடலை பொடினா சாம்பல்னு அர்த்தம். சிவபெருமான் பெரும்பாலும் எங்கே தான் இருப்பார் அப்படின்னா சுடுகாட்டில் தான் இருப்பார். அவருக்கு பிடித்த இடமும் சுடுகாடு தான். இரவு நேரத்தில் சுடுகாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சாம்பலை எல்லாத்தையும் தன்னுடைய தேகத்தில் தடவி நடனம் ஆனாதான் அவருக்கு என்னது, அந்த நாளே வந்து சிறப்பானதாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து சிவபெருமானை வந்து பளிங்கு தேகமுடையவர்னு சொல்லுவாங்க. பளிங்கு தேகம்னா அந்த சாம்பல் வெள்ளை நிற சாம்பலை பூசி இருக்கிறனால அவருடைய தேகம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா காசு சைடில் இருக்கக்கூடிய அகோரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையே என்ன அப்படின்னா சாம்பலை பூசிட்டு சிவபெருமானை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து இதுதான், சிவபெருமான் சுடலை பொடி பூசி சுடுகாட்டில் உரையக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கடுத்து ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த. சரியா, நான் உன்னை தேடி வரல, நீயா வந்து தேடி வந்து எனக்கு அருள் கொடுத்துருக்க. பீடுடைய பிரம்மாபுரைய, பீடுடைனா பெருமை உடையன்னு அர்த்தம். இந்த பெருமை உடைய பிரம்மாபுரம் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் சிவபெருமானே நீயே எனக்கு நேரில் வந்து என்ன செஞ்சிருக்க, காட்சி கொடுத்துருக்கன்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பாடின முதல் பதிகம் இதுதான், முதல் பாட்டும் இதுதான். அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய அடுத்த பதிகத்தில் ஒரு முக்கியமான பதிகம் எது அப்படின்னா கோளாறு பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோளாறு அப்படின்னா கோள்கள்னு அர்த்தம். இப்போ நமக்கு தெரியும், நம்ம சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அந்த 9 கோள்களும் இந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு நமக்கு இந்த ஜாதகத்துலலாம் சொல்கிறாங்கல்ல. ஜாதகம் எடுத்து நம்ம கட்டத்தில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சூரியன் அங்கே இருக்கார், சந்திரன் இங்கே இருக்கார், புதன் 4வது கட்டத்தில் இருக்கார், வியாழன் குரு அங்கே இருக்கார், இங்கே இருக்கான்னு சொல்லி நம்மளே ஒரு குழப்புவாங்க. அது எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை வந்து இந்த கோள்கள் தான். கோள்கள் சரியாக அமையலை அப்படின்னா, நம்மளுடைய கட்டத்தில் சரியாக அமையலை அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மையமாக வச்சுக்கிட்டு தான் 2ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோளாறு பதிகம் அப்படின்ற ஒரு பதிகத்தை வந்து பாடுறார். இந்த பதிகம் பாடுறதுக்கான வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு சமயம் என்ன அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நின்ற சீர் நெடுமாறனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நின்ற சீர் நெடுமாறன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மதுரையில் வந்து சமண சமயமும் பௌத்த சமயம் தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. சமண சமயமும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சமயம் கிடையாது, பௌத்த சமயம் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சமயம் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரைக்குள்ளே புகுந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மதுரையில் இருந்த மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் உடனே என்ன செய்யணும், மதுரைக்கு வரணும், இங்கே வந்து சமணர்களையும் பௌத்தர்களையும் வென்று நீங்கள் சைவ சமயத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி திருஞான சம்பந்தருக்கு என்னென்னா ஒரு தகவல் தெரிவிக்கிறாரு. அப்போ திருஞான சம்பந்தரை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து 4 கிழமை எதுவுமே நமக்கு என்னவா இல்லை அப்படின்னா சிறப்பாக இல்லை, சரியில்லை. அதனால் இன்றைக்கி போனோம் அப்படின்னா மதுரையில் நம்மளால் எதையுமே என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி திருஞான சம்பந்தரை எல்லாரும் தடுக்கிறாங்க. அப்போ தான் திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, இந்த 4 கிழமை கோள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே சிவன் அடியவர்களாக இருக்கிற நமக்கு எந்த பாதிப்பையும் என்ன செய்யாது, கொடுக்காது. அதனால நம்ம தைரியமாக என்ன செய்வோம், மதுரைக்கு போவோன்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடினதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த பதிகத்தை தொடர்ந்து நம்மளும் பாடணும் அப்படின்னா இந்த கோள்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன ராசிக்கெலாம் 7.5 நாட்டு சனி அந்த இதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு அங்கே உச்சத்தில் இல்லைன்பாங்க, இந்த கட்டத்தில் சரியில்லை அப்படின்பாங்க. இப்படி யாராவது ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ராசி பலன் கோள்கள் நட்சத்திரம் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா வீட்டில் நம்ம சிவபெருமானை மனசார நினச்சிக்கிட்டு இந்த கோளாறு பதிகத்தை தினமும் பாடணும் அப்படின்னா இந்த கோள்களை பற்றின பயங்கள் நமக்கும் என்ன செய்யும், கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிகத்தில் சிவபெருமான் திருஞான சம்பந்தர் பாடின அந்த முதல் பாடல் என்ன அப்படின்னா, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென்னை உளமே புகுந்த அதனால்
ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவபெருமானை வர்ணிக்கிறார். வேயுரு தோழி பங்கன். வேயுரு தோழி பங்கன் அப்படின்னா புலித்தோலை உடுத்தியவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சிவபெருமானுடைய படங்கள்லாம் நமக்கு நிறையா பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் என்ன பண்ணியிருப்பான்னா புலித்தோலை தான் உடுத்திருப்பார். அந்த புலித்தோலை உடுத்திருக்கக்கூடிய சிவபெருமானே விடம் உண்ட கண்டன். விடம்னா என்னது? விடம்னா விஷம்னு அர்த்தம். ஆழகால விஷத்தை தேவர்களுக்காண்டி சிவபெருமான் என்ன செஞ்சார்? உண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. நம்ம தெரியும், திருப்பார்கடலை கடையும் போது அந்த அமிர்தம் வெளியிடுறதுக்கு முன்னாடி விஷம் தான் வெளிப்பட்டுச்சு. அப்போ தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் தேவர்களை காக்கணும் அப்படின்னு பொருட்டு அந்த விஷத்தை எடுத்து தான் குடிக்கிறாரு. சிவபெருமான் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்ட பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் சிவபெருமானுடைய கழுத்தை பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிக்கவும் அந்த விஷம் ஃபுல்லாக அந்த கழுத்திலே தங்கிடுது. ஆழகால விஷம்ங்கிறது நல்ல கருநீல நிலத்தில் இருக்கக்கூடியது. அழுத்தி பிடிக்கவும் பார்வதி அழுத்தி பிடிக்கவும் சிவபெருமானுடைய கழுத்து என்ன ஆயிடுச்சுன்னா திருநீலமாக அந்த நீல கலரில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் கழுத்தில் பாம்பு வச்சுருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் வேணுக்குனேலாம் தூக்கி கழுத்தில் பாம்பு வச்சுக்கல. சிவபெருமான் நஞ்சை உண்ட கழுத்தை உடையவர் அப்படின்றத குறியீடாக காட்டுறதுக்காண்டி தான் சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கிறதா நமக்கு காட்டுறாங்க. இப்போ நம்ம சிற்பங்கள்லையோ ஓவியங்கள், இப்போ ஓவியங்களில் கூட நம்ம காமிச்சிடலாம். சிவபெருமானுடைய கழுத்து நீல கலரில் இருக்குன்னா நீல கலர் பெயிண்ட் அடித்து காமிச்சிடலாம். அந்த காலத்தில் கோயில்களில் சிற்பம் செதுக்கும் போது சிற்பங்களில் நிறங்களை கொண்டு நம்மளால் காட்ட முடியுமா? நிறங்கள்ங்கிறது இப்போ தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சிற்பிகள் யோசிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் திருநீலகண்டன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் கழுத்தில் விஷம் இருக்கிறத எப்படி காட்டலான்னு சிற்பிகள் யோசிக்கும் போது தான் அப்போ சிவபெருமானுடைய கழுத்தில் என்ன செஞ்சு விட்டுருவோம்? பாம்பை செதுக்கி விட்டோம் அப்படின்னா அவர் விஷத்தை உண்டவர் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கிறதா இப்போயும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிவபெருமான் வேணும்னு எடுத்து அந்த பாம்பை அவர் வச்சுக்கல. அந்த பாம்புங்கிறது விஷத்தை உண்டதற்கான ஒரு குறியீடு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறாங்க விடமுண்ட கண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தெண்ணெய். சரியா? அடுத்து கழுத்தில் பாம்பை வச்சுருக்க மாதிரி சிவபெருமான் தலையில் பிறைச்சந்திரனையும் கங்கையும் வச்சுருக்காரு. பிறைச்சந்திரனை வச்சதுக்கான வரலாறு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கங்கையை வச்சிருக்கிறதுக்கான வரலாறும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, கங்கை நம்ம பூலோகத்தில் உருவாகிற நதி கிடையாது. கங்கை ஆகாயத்தில் உருவாகக்கூடிய நதி அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை ஆகாயத்திலிருந்து உருவாகிறதுக்கான வரலாறுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராமாயணத்தில் ஒரு மாதிரி வரலாறு சொல்லியிருக்காங்க, மகாபாரதத்தில் ஒரு மாதிரி வரலாறு சொல்லியிருக்காங்க. இப்போ மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு மனிதன், அவனுடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, பகீரதன். தேங்க்யூம்மா. பகீரதன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய முன்னோர்களுடைய அஸ்தியை கங்கையில் தான் கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அதுவும் ஆகாய கங்கையில் தான் கரைக்கணும். எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அஸ்தியை நம்ம ஏதாவது நீர்நிலைகளில் கரைப்போம். அப்போ அந்த பகீரதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய முன்னோர்களுடைய அஸ்தியை சாதாரண பூலோகத்தில் உருவாகக்கூடிய நதியில் கரைக்கக்கூடாது, ஆகாய கங்கையில் தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய தவத்தை மெச்சி போன சிவபெருமான் ஆகாயத்திலிருந்து கங்கையை பூலோகத்துக்கு இறக்கி விட்டதா சொல்லுவாங்க. கங்கை சும்மாலாம் கிடையாது, சாதாரணமாலாம் பாயாது, கடல் மாதிரி பாயும், வெள்ளத்தை அள்ளி தட்டும். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கை பூலோகத்துக்கு வந்துச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த கங்கையை அடக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? அவளை தூக்கி தலையில் என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கங்கையை என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு நம்ம அடக்கிடலான்னு சொல்லிட்டு தான் சிவபெருமான் கங்கையை தலையில் சூடியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புராணத்தை விளக்கக்கூடிய ஒரு சிற்பம் இருக்குது. அந்த சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்களாம் மாமல்லபுரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாமல்லபுரம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாமல்லபுரத்தில் திறந்த வெளி புடைப்பு சிற்பம்னு ஒரு பெரிய சிற்ப தொகுதி ஒன்று இருக்கும். மாமல்லபுரம் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல, நானுமே போனதில் படித்தனால எனக்கு தெரியும். அந்த மாமல்லபுரத்தில் அந்த திறந்த வெளி புடைப்பு சிற்பத்தில் ஒரு மனுஷன் கையை தூக்கிட்டு தவம் பண்ணுற மாதிரியும் ஆகாயத்திலேருந்து கங்கை இறங்கி வர்ற மாதிரியும் அந்த சிற்பத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க.
இப்போ ஆகாய கங்கை அப்படிங்கிறத காட்டுங்கிறக்காண்டி அங்கே பாம்பு வந்து இருக்கிற மாதிரி, ஏன்னா நீரில் வந்து நீர்நிலைகளில் பாம்பு இருக்கும்ல, அது இறங்குற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இப்படி சிற்பங்களில் கையாளுவதில் கூட நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புராண கதையை கொண்டு வந்து நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனி யாருக்காவது மாமல்லபுரம் போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாமல்லபுரத்தில் இந்த பகீரதன் தவம் செய்யக்கூடிய சிற்பத்தை எல்லாருமே கட்டாயமாக போய் பாருங்க. அப்படி தான் வந்து சிவபெருமான் என்ன பண்ணார்னா கங்கையை வந்து தலையில் வந்து சூடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த அணைகள்லாம் கட்டுறோம்ல, காமராஜர் பீரியடில் கூட நமக்கு நிறைய அணை கட்டி கொடுத்துருக்காரு. அணை பொதுவாக நமக்காண்டி எதுக்காண்டி கெட்டுவோம்? தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதுக்காண்டி வெள்ளம் அடிச்சுட்டு போய் மொத்தமாக கடலில் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதே ஒரு ரீசனுக்காண்டி தான் சிவபெருமானும் கங்கை என்ன செஞ்சுருக்காரு, கங்கையை வந்து சூடியிருக்காரு. அப்போ முதல்ல அணைக்கட்டுன்னு ஒரு விஷயம் போடுறதுக்கு வித்திட்டவரும் யாரு தான்? நம்மளுடைய சிவபெருமான் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்படி கங்கையை வந்து தலைமையில் சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இது எல்லாமே கோள்கள் நமக்கு தெரியும். இந்த கோள்களோட சேர்த்து பாம்பு இரண்டுடனே, இந்த பாம்பு இரண்டுடனே அப்படிங்கிறது என்னது? ராகு, கேது, இந்த கோள்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், வியாழன், வெள்ளி, சனி இது எல்லாமே கோள்கள் நமக்கு தெரியும். இந்த பாம்பு இரண்டு அப்படிங்கிறது என்னென்னா ராகு, கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு, கேது சயின்டிஃபிக் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடக்கும்போது சூரியனுடைய நிழல் வந்து சந்திரனை மறைக்கிறதும் பூமியோடைய நிழல் வந்து சந்திரனை மறைக்கக்கூடிய அந்த நிழலை தான் வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு புராணங்களில் கதை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திரன் வந்து ஒரு பெரிய பாம்பு முழுங்கும், சூரிய கிரகணத்தன்னைக்கு சூரியனை வந்து ஒரு பெரிய பாம்பு முழுங்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பாம்பெல்லாம் எதுவுமே கிடையாது, அது நிழல் கிரகங்கள் தான். அந்த நிழல் கிரகங்களுக்கு தான் ராகு, கேது அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ராகு, கேது உருவானதுக்குமே என்ன அப்படின்னா மகாபாரதத்தில் அதுவே ஒரு தனி வரலாறு இருக்குது. இந்த திருப்பார்கடலை கடையும் போது தான் ஒரு மனிதனும் ஒரு பாம்பும் வந்து அந்த அது என்ன அப்படின்னா வரலாறு எனக்கு முழுசாக தெரியலை. அந்த வாசுகி பாம்பை மேருமலையை மத்தா போட்டு வாசுகி பாம்பை வச்சு கடைவாங்கல்ல, அப்போ அந்த பாம்பு தான் ஆழகால விஷத்தை வந்து அதிக அளவு அந்த கக்கும். அப்போ அதை கக்கிறத வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து சிவபெருமான் அதோடைய தலையை வெட்டி ஒரு பகுதியை வந்து மனுஷனுடைய தலையாகவும் ஒரு பகுதியை வந்து மனுஷனுக்கு உடம்பாகவும் கொடுத்து இந்த ராகு, கேது அப்படின்ற நிழல் கிரகங்களை வந்து உருவாக்குனாரு, பாம்பு ரெண்டை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயுமே நீங்கள் நிறைய கோயில்களில் சிற்பங்களை பார்த்தீங்க அப்படின்னா ராகு, கேதுவோடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பாம்பினுடைய தலை இருக்கும், மனுஷ உடல் இருக்கும். இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய முகம் இருக்கும், பாம்பினுடைய உடல் இருக்கும். இதை தான் வந்து பாம்பு இரண்டுடனே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் எல்லாமே ஆசரு நல்ல அவை நல்லனா நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். அதாவது சிவபெருமானை மனதால வழிபட்டு யார் யாரெல்லாம் சிவபெருமான் மீது முழு முதல் கடவுளாக வச்சு அவருக்கு வேணுங்கிற அடிப்படை விஷயங்களெல்லாம் செஞ்சு அடியவர்களாக உண்மையாக அவரை வழிபடுறோமோ அவங்களுக்கு இந்த 9 கிரகங்களால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் இந்த கோளாறு பதிகத்தை வந்து திருஞான சம்பந்தர் பாடினதாக வரலாறு வந்து சொல்கிறாங்க. அப்போ நமக்குமே ஜாதகம் பார்த்துட்டு வந்து நமக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. இப்போ சில முன்னெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க போனோம் அப்படின்னா அதிக அளவு உறுத்தல் வந்து நமக்கு இருக்கும். இதனால பயம் இருக்குமோ, அதனால பயம் இருக்குமோ, கோயிலில் போய் விளக்கு போடுவோம், அங்கே போய் தீபம் ஏற்றுவோம், இங்கே போய் இந்த நெய்வேத்தியம் படைப்போன்ட்டு இல்லாமல் வீட்டில் உட்காந்து இந்த கோளாறு பதிகத்தை மனசால நம்ம படித்தாவே போதும். இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பயங்கள் நமக்கு என்ன செய்யும், கட்டாயம் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான பதிகம், இன்னொரு பதிகம் என்ன அப்படின்னா திருநீற்று பதிகம். திருநீறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய சமயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநீறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பக்தி அப்படிங்கிறத தாண்டிலும் அது ஒரு மூலிகையாகவும் நமக்கு ஒரு சில நேரம்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தலைவலி இருந்துச்சு அப்படின்னா திருநீரை லைட்டாக குளிர்ந்த தண்ணியில் தேய்ச்சிட்டு நெத்தி நிறையா பட்டை போட்டோம் அப்படின்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய நீர்லாம் என்ன செய்யும், வெளியேறி தலைவலி வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய திருநீர்களில் அந்த சிறப்புகள்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திருநீர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க கெமிக்கலும் வாசனை திரவியங்களையும் தான் நிறையா போடுறாங்க. அதாவது திருநீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நல்ல சத்தான உணவுப் பொருட்கள், வைக்கோல், புல், கொள்ளு இந்த மாதிரியான சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு மாடு சாப்பிடுதுல, அந்த மாடு சாப்பிட்டு அது போட்ட எச்சத்தை வந்து காய வச்சு வரட்டியாக்கி அதை எரித்து உருவாக்குறது தான் திருநீர். அந்த திருநீர் மட்டும்தான்
நல்ல திருநீர். அந்த திருநீர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ கோயில்களில் பூசுகிற மாதிரி வலுவலுன்னு வாசனையாலாம் திருநீர் இருக்காது. நல்லா நெரு நெருன்னு சாம்பல் மாதிரி இருக்கும். அந்த திருநீர் மட்டும்தான் மூலிகையாகவும் பயன்படும். அந்த திருநீரை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நம்மளுடைய இந்து சமயத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. நம்ம திருநீர் பூசுறதுக்கே ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. நம்ம திருநீர் பூசுறது, பொட்டு வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது. இப்போ பெண்கள் பொட்டு வைப்போம், ஆண்கள்லாம் திருநீரோ குங்குமமோ இல்லை ஏதோ மையோ ஏதோ வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஆன்மீகமாகவும் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் நம்ம வசியம் பண்ணுறாங்க அப்படின்னா நேராக நம்மளுடைய முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நெத்தி பொட்டு அருகில் வச்சு தான் நம்மளை வந்து வசியம் பண்ணுவாங்க. அப்படி யாரும் நம்மளை வசியம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த காலத்திலே நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பொட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. திருநீர் பூசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த திருநீரோடைய சிறப்பை ஒரு பதிகமாக பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திருஞான சம்பந்தருக்கு எப்போ வருது அப்படின்னா, மதுரையில் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவனை வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூன் பாண்டியன்னா அவனுடைய முதுகில் வந்து கூன் இருக்கும், அதனால கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நின்ற சீர் நெடுமாறனுக்கு என்ன அப்படின்னா ஒரு வெப்பு நோய். வெப்பு நோய்னா ஒன்றும் இல்லை, இந்த வயிற்று வலி நம்ம சொல்கிறோம்ல அதை தான் வந்து வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போயும் நமக்கு ஒரு சில நேரம் வயிறு வலிக்குன்னா சூட்டு வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பு நோய் வந்து இந்த கூன் பாண்டியனுக்கு தாங்க முடியாத அளவு வந்துடுது. அப்போ இந்த நின்ற சீர் நெடுமாறனுடைய அரசியாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியும் அந்த நின்ற சீர் நெடுமாறனுடைய அமைச்சர் குலச்சிறையனும் எப்படியாவது மன்னனுடைய இந்த வயிற்று வலியை வந்து தீர்த்து வச்சிடணும். ஏன்னா நாட்டுக்கே மன்னனாக இருக்கக்கூடிய மன்னனுக்கே இப்படி அதிகளவு வலி பிணியெல்லாம் வந்துச்சுன்னா நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடி தேடி மன்னனுடைய வயிற்று வலிக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய மந்திரவாதிகள் வர்றாங்க, மூலிகை கொடுக்குறாங்க, சமணர்கள் வர்றாங்க, என்னென்னவோ கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும் அந்த மன்னனுடைய வெப்பு நோய் என்ன செய்யவே இல்லை, தீரவே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய ஞாபகம் இவருக்கு வருது. அப்போ திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊரில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மங்கையர்க்கரசியும் கூன்பாண்டியனோட அமைச்சரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த மாதிரி மன்னனுக்கு வந்து வெப்பு நோய் ஏற்பட்டிருக்கு, அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும், கட்டாயம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு. அப்போ மதுரையில் என்ன அப்படின்னா சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றாரு. எடுத்தோடனே மன்னரை போய் அவரால் பார்க்க முடியலன்னா சமணர்களுடைய பௌத்தர்களுடைய ஆதிக்கம் மதுரையில் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அவங்கள ஒழிச்சு கட்டணும். அவங்கள ஒழிச்சு கட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து தான் மன்னனை வந்து பார்க்க முடியும்னு சொல்லி மதுரைக்கு வந்து அங்கே மதுரையில் அப்போ இருந்த சமணர்கள் எல்லாத்தையுமே அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிற இந்த 2 வாதத்தின் மூலமாக வென்று சமணர்கள் எல்லாத்தையும் கழுவேற்றிட்டு மன்னரை போய் பார்க்குறாரு. எதுவுமே பண்ணலை, கை நிறையா திருநீர் எடுக்கிறாரு, மன்னனுடைய வயிற்றுலையும் உடம்பு பகுதிகளையும் அங்கங்கே பூசுறாரு. மன்னனுக்கு வயிற்று வலி தீர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த திருநீருடைய சிறப்பை மன்னன் மட்டும் கிடையாது, மதுரையில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் திருநீற்று பதிகம் ஒன்று பாடுவோன்னு சொல்லி மதுரையில் பாடுறார். அதில் முதல் பாடல் என்ன அப்படின்னா, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தின் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆளவாயன் நீரே அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருநீருடைய சிறப்பெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மந்திரம், அதாவது ஒரு மந்திர தந்திரம் செய்ய முடியாத வேலையை கூட திருநீர் என்ன செய்யும், எளிமையாக செஞ்சிடும். வானவர் மேலது, வானவர்னா யாரு, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், தேவர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியது எது, திருநீர் தான் அப்படிங்கிறதே சொல்கிறார். சுந்தரமாவது திருநீர், கொஞ்சோண்டி திருநீர் எடுத்து நம்ம நெத்தியில் அழகாக பூசிட்டோம் அப்படின்னா நம்ம முகையமே கலையாக தெரியும். சுந்தரன்னா அழகுன்னு அர்த்தம். அதனால தான் சுந்தரருக்கு அழகர் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது. அழகாக இருக்கனால தான் அவருக்கு சுந்தரன்ற பேர் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அப்போ சுந்தரம் அப்படின்னா அழகு. திருநீரை எடுத்து நம்ம பூசணும் அப்படின்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துதிக்கப்படுவது நீர், துதிக்கப்படுவதுன்னா எதை நினச்சி நீ துதிக்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டி திருநீரை எடுத்து அதை பாடினா அதுவே உனக்கு என்ன செய்யும், நல்ல மருந்தாகும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. தந்திரமாவது நீர், தந்திரமாவதுன்னா மந்திர தந்திரங்களை மீறி செயல்படக்கூடியது. இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய திருநீரை நம்ம நிஜமும் பூசிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட நமக்கு இருக்கக்கூடிய தந்திரங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், விலகி போயிடும். அந்த அளவுக்கு தந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. சமயத்தில் உள்ளது, சமயத்தில்னா சைவ சமயத்தில் உள்ளது நீர் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த நீர், இந்த பொதுவாக இந்த நீர் திருநீர் யாருடைய திருநீர் அப்படின்னா செந்துவர் வாய்மை பங்கன்
திரு ஆலவாயன் திருநீரே. செந்துவர் வாய்மை பங்கன் அப்படின்னா, செந்துவர் வாய்மை அப்படின்னா நல்ல சிவந்த பவளம் மாதிரி இருக்கக்கூடிய வாயை உடைய உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய திரு ஆலவாயன். திரு ஆலவாயன் அப்படின்னா மதுரையில் இருக்க மதுரையை தான் ஒரு காலத்தில் வந்து திரு ஆலவாய் அப்படின்ற பேரில் வந்து சொல்லுவாங்க. அந்த மதுரையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநீரை நீங்கள் எல்லாரும் நிதமும் பூசிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீங்கெல்லாம் என்ன செய்யும், நீங்கும் அப்படிங்கிறத தான் இந்த திருநீற்று பதிகம் மூலமாக சொல்கிறாரு. இதுதான் ஒரு வரலாறாகவும் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநீலகண்டத்துடைய வரலாறு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது நஞ்சை உண்ட சிவபெருமானுடைய சிறப்புகளை பாடக்கூடியது தான் திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிகத்தை எங்கே திருஞான சம்பந்தர் பாடினார் அப்படின்னா திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திருக்கொடி மாட குன்றூர் அப்படிங்கிற ஒரு தளத்தில் வச்சு தான் இந்த திருநீலகண்ட பதிகத்தை வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருநீலகண்ட பதிகத்தை பாடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, எடுத்த காரியம், நம்ம ஏதாவது ஒரு காரியம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எடுத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னா இந்த திருநீலகண்ட பதிகத்தை நம்ம பாடினாவே போதும். அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும், நமக்கு எளிமையாக முடியும். அதாவது இதோடைய வரலாறு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதாவது திருப்பார்கடலில் கடையும் போது அமிர்தம் வெளிப்பட வேண்டிய இடத்துல விஷம் வெளிப்பட்டுச்சு. அப்போ தேவர்களை காக்கிறதுக்காண்டி சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து குடிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு செயல் நல்லபடியாக தேவர்களுக்கு அந்த அமிர்தம் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த விஷத்தை வந்து கொடுத்தார். இப்படி இதே மாதிரி இந்த திருநீலகண்ட பதிகத்தை நம்ம படித்து ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கும் போது நமக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதை முழுமையாக யார் ஏற்றுக்கிடுவா, சிவபெருமான் ஏற்றுக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த திருநீலகண்ட பதிகத்தை வந்து சிவபெருமான் வந்து பாடினதாக சொல்லுவாங்க. இந்த திருநீலகண்ட பதிகத்தை பாடினதுக்கு இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிணிகள் செயல்கள் மட்டும் கிடையாது, நமக்கு ஏதாவது பிணிகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் இந்த திருநீலகண்ட பதிகத்தை நம்ம பாடினோம் அப்படின்னா கட்டாயம் என்ன செய்யும், அது வந்து நமக்கு நீங்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய ஒரு முதல் பாடல் என்ன அப்படின்னா, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்து அறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் தனக்கு ஊமை அன்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாம் அடியேம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு வினை இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்வினையும் கட்டாயம் இருக்கும். ஒரு அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ ஒரு எதிர்வினை, ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை கட்டாயம் இருக்கும். இந்த எதிர்வினை நீங்கணும் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை எல்லாரும் போய் என்ன செஞ்சுருங்க, சரணடைஞ்சிருங்க. சிவபெருமானுடைய திருவடியை போய் நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல வினைகளை மட்டும் நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிட்டு தீய வினைகள் அனைத்தையும் யார் ஏற்றுக்கிடுவார், சிவபெருமான் வந்து ஏற்றுக்கிடுவார் அப்படிங்கிறத ஒரு வரலாறாக வந்து சொல்லுவாங்க. இந்த இன்றைக்கி கூட இந்த பிரதோஷம் கூட இந்த சிவபெருமான் வந்து இந்த நஞ்சை உண்ட அந்த நேரத்தை தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காண்டி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம கோயிலில் போய் மெயினாக சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னா சிவபெருமான் தேவர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் அந்த நஞ்சை வந்து உண்டார். அதே மாதிரி அந்த பிரதோஷ நாளில் நம்மளும் போய் சிவபெருமானை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிடுவார், சிவபெருமான் வந்து எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான செய்தி. அதில் இந்த சனி பிரதோஷம்லாம் ஏன் ரொம்ப இன்னும் சிறப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சிவபெருமான் அந்த நஞ்சை உண்ட அந்த நாள் வந்து சனிக்கிழமை தான். அதனால தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை வந்து ரெட்டிப்பு பலனுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பதிகம் என்ன அப்படின்னா படிக்காசு பதிகம். படிக்காசுனா காசு பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரலாறு எங்கே நடந்துச்சு அப்படின்னா திருவீலி மிளலை அப்படிங்கிற ஊரில் வந்து நடந்துச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒருத்தர் பார்த்து பழகினதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து போய் தான் நிறையா இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிகங்கள்லாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த திருவீலி மிளலை அப்படிங்கிற இந்த இடத்துலையுமே போய் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போகிறாங்க. போனப்போ என்னென்னா இந்த ஊரில் பஞ்சம் வந்து தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. மழையே கிடையாது, சொட்டு நீர் கிடையாது, தண்ணி இருந்தால் தான் உணவு இருக்கும், உணவு இருந்தால் தான் மக்கள் எல்லாரும் செழிப்பாக இருப்பாங்க. பஞ்சம் ஏற்பட்டனால
இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமானை வேண்டிட்டு போய் அன்னைக்கு நைட்டு படுக்க போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரோடைய கனவுலையுமே சிவபெருமான் வர்றாரு. நான் இந்த மாதிரி நாளைக்கு காலையில் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு தரையில் ஒரு காசும் திருஞான சம்பந்தருக்கு ஒரு காசும் இன்னொரு திசையில் வந்து திருநாவுக்கரசருக்கு ஒரு காசும் நான் வச்சிடுறேன். நீங்கள் 2 பேரும் காலையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காசு அங்கே இருக்கும். அந்த காசை எடுத்து மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லது செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சிவபெருமான் இவங்க 2 பேருடைய கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையிலே போய் பார்க்குறாங்க, திருநாவுக்கரசருக்கும் காசு கிடைக்குது, திருஞான சம்பந்தருக்கும் காசு கிடைக்குது. அந்த காசை எடுத்து அந்த காசு மூலமாக பொருளை வாங்கி மக்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுறாங்க. இதில் ஒரு நாள் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் திருஞான சம்பந்தர் சாப்பாடு போட்டுட்ருக்கார், ஒரு நாள் திருநாவுக்கரசர் சாப்பாடு போட்டுட்ருக்கார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு நாள் இங்கே திருஞான சம்பந்தர் இருக்கக்கூடிய இடத்துல சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே திருநாவுக்கரசர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுறாங்க. இந்த விஷயம் எப்படியோ திருஞான சம்பந்தருக்கு தெரிய வருது. 2 பேத்துக்கு சிவபெருமான் ஒரே மாதிரி தானே காசை கொடுத்தாரு, ஏன் அவங்களுக்கு மட்டும் பொருள் அதிகமாக கிடைக்குது, நமக்கு பொருள் கிடைக்கலன்னு சொல்லி திருஞான சம்பந்தர் கேட்கும் போது தான் அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த காசு வந்து கொஞ்சம் என்னது தரம் உயர்ந்த காசு. அதனால வியாபாரிகள் உடனே அந்த காசை வாங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, பொருளை கொடுத்துட்றாங்க. திருநாவுக்கரசர் வேகமாக வந்து சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுறாரு. ஆனால் நமக்கு கொடுக்குற காசு கொஞ்சம் தரம் குறைந்த காசு போலுக்க வணிகர்கள் வாங்க மறுக்கிறாங்க. நாங்கள் 4 இடம் போய் வாங்கிட்டு வரவங்களையும் இங்கே எல்லோரும் என்ன செஞ்சிடறாங்க, சாப்பாடு போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ 2 பேத்துக்கும் காசு கொடுத்த, ஆனால் ஒரு ஆளுக்கு தரம் கூடின காசை கொடுக்குற, ஒரு ஆளுக்கு தரம் குறைஞ்ச காசை கொடுக்குற. இப்படி நீ கொடுத்தனா மக்கள் எல்லாரும் ஒன்று என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சிவபெருமானே பாகுபாடு பார்க்குறான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மக்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு எனக்கும் என்ன செய்யி தரம் நிறைந்த, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் நீ சமமாக தான் என்ன செய்யணும், எதனாலும் கொடுக்கணும்னு சொல்லி பாடின பதிகம் தான் இந்த படிக்காசு பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வரக்கூடிய பாடல், முதல் பாடல் என்ன அப்படின்னா, வாசு தீரவே காசு நல்குவீர் மாசின் மீளிலையீர் ஏசலையே அப்படின்ற இந்த பாடலை தான் சொல்கிறாங்க. அதாவது வாசு தீரவே அப்படின்னா, வாசுனா இந்த தரம் குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தரம் குறைஞ்ச இந்த நாணயத்தை எனக்கு கொடுக்காம நீ எனக்கு திருநாவுக்கரசருக்கு தரம் உயர்ந்த காசை கொடுக்குறனால இந்த திருவிலையில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்று என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசுறதுனா திட்டுறதுன்னு அர்த்தம். இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று ஏசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு பையில என்ன செய்ய மாட்டான், நம்மளை கும்பிட மாட்டான். அதனால உனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ எல்லாத்துக்கும் என்ன செய்ய, சமமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கூடி மக்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதேன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட என்னது பேசுகிற மாதிரியாக அமைஞ்ச பாடலை தான் வந்து இந்த பதிகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பதிகம், நேரமின்மை கருதி இந்த ஒரு பதிகத்தோடு முடிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பதிகம் என்ன அப்படின்னா, மாலை மாற்று பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருஞான சம்பந்தர் பாடின பதிகங்கள்லேயே முக்கியமான பதிகம்னா இந்த மாலை மாற்று பதிகம் தான். ஏன் அப்படின்னா, இந்த மாலை மாற்று பதிகத்தில் இந்த தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு சுவையை வந்து ரொம்ப அழகாக வந்து திருஞான சம்பந்தர் பதிவு பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த பாடலை முன்னாடி இருந்து படிச்சுட்டு வந்தாலும் சரி, பின்னாடி இருந்து படிச்சுட்டு வந்தாலும் சரி, 2 பக்கமுமே வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் வரும், ஒரே மாதிரி தான் பொருளை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, குடகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, குடகு. இந்த வார்த்தையை முன்னாடி நீங்கள் வாசித்தாலும் சரி குடகு தான், பின்னாடி இருந்து வாசிச்சுட்டு வந்தாலும் குடகு தான். புரியுதா? அது மாதிரி விகட கவி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. விகட கவி அப்படிங்கிற வார்த்தையை வி முன்னாடி இருந்து வாசித்தாலும் விகட கவின்னு தான் வரும், பின்னாடி இருந்து வாசித்தாலும் விகட கவின்னு தான் வரும். இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய சிறப்புகள். எந்த இலக்கியங்களையும் இந்த மாதிரியா வந்து எந்த மொழிகள்லையுமே வந்து இப்படி வார்த்தைகள்லாம் இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியலை. தமிழில் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. இதே ஒரு இலக்கிய நயத்தை கையாண்டு தான் மாலை மாற்று பதிகம் அப்படின்ற ஒரு பெரிய பதிகத்தை, ஒரு முழு பதிகத்தை என்ன செஞ்சுருக்காரு, திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய 10 பாடலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்து படித்தாலும் சரி, பின்னாடி இருந்து படித்தாலும் சரி, வார்த்தைகள் ஒரே மாதிரியாக தான் வரும், ஒரே மாதிரியான பொருளை தான் கொடுக்கும். இதுதான் வந்து இந்த பதிகத்தினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு சான்றுக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்கிறேன். தாவா மூவா தாசா காளிநாதா நீ யாமா மா 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 யானி தான ஆலி சாஹா காசா தாவா மூவாதே.
இப்போ நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே புரியாது. எல்லா இடத்துலையுமே வார்த்தைகள் வந்து அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. அதை தான் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தாவா மூவா தாசா அப்படின்னா அழியாத முதுமை உடையவன் அப்படின்ற பொருள். அதாவது அழியாத முதுமை அடையாத தச காரியங்களை செய்யக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து காளி நாதா நீ அப்படின்னா, காளினா சீர்காழின்னு அர்த்தம். சீர்காழியில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானாகிய நீ அப்படின்னு அர்த்தம். யாமா அப்படின்னா யாமம்னு அர்த்தம். அதாவது நள்ளிரவில் சுடுகாட்டில் நடனம் ஆடக்கூடியவன் யாரு? சிவபெருமானாகிய நீ அப்படின்னு சொல்றாங்க. மா அப்படின்னா பெருமை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. மா அப்படின்னா, மானா இந்த இடத்துல பெரிய அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா விலங்கு, யானைன்னு சொல்றாங்க. பெரிய ஐராவதம் அப்படிங்கிற யானையின் மீது ஏறி வரக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, தானா ஆலி அப்படின்னா கடல் போன்ற புகழை வந்து கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து சாஹா அப்படின்னா சாதலில் இருந்து அனைவனையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. காசா அப்படின்னா பொன்னொளி போன்றவன் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுடைய தேகத்தை வந்து பொன்னொளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நம்ம கைலாய மலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கைலாய மலையை குறிப்பிட்ட நேரத்தில் சிவ ஒளி படும்போது வெள்ளை கலரில் வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கைலாய மலை வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இந்த பொன்னொளி சிவபெருமான் வந்து என்ன செஞ்சார், தங்க நிறத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாடல்களில் கைலாய மலையை பற்றின பதிவுகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் போன்ற தேகம் உடையவன் அப்படின்னு சிவபெருமானே சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து கைலாய மலையில் அந்த சூரிய ஒளி படும்போது மட்டும் வெள்ளை நிறத்தில், அதாவது பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கைலாய மலை ஒரு சில நேரத்தில், அதாவது ரொம்ப மஞ்சள் கலரில் தங்க நிறத்தில் தகதகன்லாம் இருக்காது. அந்த சூரிய ஒளி படக்கூடிய நேரத்தில் லைட் மஞ்சள் கலரில் அந்த கைலாய மலை வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க பொன்னொளி போன்றவன் அப்படின்னு அர்த்தம். தா அப்படின்னா எல்லா வரமும் தருக அப்படின்னு அர்த்தம். வா அப்படின்னா எங்கள் முன்னே வருகன்னு அர்த்தம். மூ அப்படின்னா எல்லாத்துக்கும் முற்பட்டவன் அர்த்தம். வாதா அப்படின்னா காற்று முதலாகிய ஐம்பூதங்களாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய இந்த பஞ்சபூத தலங்கள்னு உங்களுக்கு தெரியும். நிலத்துக்கு ஒரு தலம், நெருப்புக்கு ஒரு தலம், காற்றுக்கு ஒரு தலம், ஆகாயத்துக்கு ஒரு தலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 தலங்கள் இருக்குது. அதை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி 5 பூதங்களாகவும் நிறைந்திருக்கக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடலுக்கு நான் முன்னாடி இருந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பாடலை நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பதிகத்தை நெட்டில் போட்டிங்கன்னாவே வந்துடும். இல்லை புக் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த பாடலை முன்னாடி இருந்து பொருள் பார்த்தாலும் இதே மீனிங் தான், பின்னாடி கூடி வாசித்து பார்த்தாலும் இதே மீனிங் தான் இருக்கும். அப்போ தமிழில் அந்த காலத்தில் ஒரு 16 வயசுக்கு முற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுவனால் தமிழில் இவ்வளோ தூரமான விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுங்கிறது ஆச்சரியமான விஷயங்கள் தான். இந்த பாடலை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கே ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பாட்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்க. பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன், பாட்டை நெட்டில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். பாட்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கவங்களே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா புக்கு இருந்திருந்தால் நமக்கு புக்கிலேருந்து ஈஸியாக மீனிங் எடுத்துருக்கலாம். அப்புறம் திரும்ப 2-3 இளையதளத்தில் தேடி இந்த பாட்டை எப்படி பொருள் பிரிக்கலாம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பொருள் பிரித்து பார்த்தா தான் தெரியுது இதில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. வாசிக்கும் போது வெறும் எழுத்தாக இருக்கக்கூடியதில் உள்ள அத்தனை அர்த்தங்கள் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. இப்படி திருஞான சம்பந்தருடைய ஒவ்வொரு பதிகங்களும் 385 பதிகங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தனித்தட்டப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்குது. இதை தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி கிட்டத்தட்ட கிபி 9, 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவர்கள் காலத்தில் நாயன்மார்களால் இந்த வேலைகள்லாம் செய்யப்பட்டுச்சு. அதில் முக்கியமாக நம்மளுக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அதிக அளவு கோயில்களுக்கு பயணித்தவங்க அவங்க 2 பேரும் தான். ஒவ்வொரு இடமா போனாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஊர்களை பற்றின சிறப்புகளை பேசினாங்க, சிவபெருமானை பற்றின சிறப்புகளை பேசினாங்க. இப்படி நமக்கு சிவபெருமானுடைய சிறப்புகளையும் சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய தலங்களுடைய சிறப்புகளையும் வரலாறுகளாகவும் பதிகங்களாகவும் எடுத்து சொன்னதில் முக்கியமான பங்கு திருஞான சம்பந்தருக்கு உண்டு. இப்போ பொதுவாக திருஞான சம்பந்தருடைய பதிகங்களில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குங்கிறத சுருக்கமாக நான் சொல்லி, இப்போ ஒவ்வொரு பதிகத்துக்கும் சிறப்பு சொன்னேன். பொதுவாக பதிகங்களில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னா, இறை அன்புனா
இறைவன் மீது நம்ம வைக்கக்கூடிய அன்பு. இப்போ திருஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருஞான சம்பந்தரை வந்து சிவபெருமானுடைய தவ குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் யார்? பார்வதிட்டே ஞானப்பால் குடித்தவர். அப்போ எப்பயுமே நம்ம ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் அதிக அளவு பாசம் இருக்கும். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் அப்பா பற்றி பேசிட்டோன்னா நல்லா தான் பேசுவேன், எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டோன்னா நல்லா தான் பேசுவேன். அதே மாதிரி அந்த அன்பின் மிகுதி காரணமாக தான் திருஞான சம்பந்தருடைய பதிகங்களில் இறை அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஏன்னா அவர் ஒரு குழந்தை, தன்னுடைய தாய் தந்தையராக யாரை தான் அவர் பார்க்குறாரு? சிவபெருமானையும் பார்வதியும் தான் பார்க்குறாரு. இப்படி சிவபெருமானுடைய பதிகங்களில் இறை அன்பு அதிகமாக இருக்கும். இன்னொன்று சிவபெருமானுடைய தோற்ற சிறப்பு. நான் பதிகங்கள் சொல்லும் போதே சொன்னேன். திருநீலகண்டன், தோடுடைய செவியன், விடையின் மீது வரக்கூடியவர், சுடலை பொடி பூசக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி சிவபெருமானுடைய தோற்ற சிறப்புகளை திருஞான சம்பந்தருடைய பதிகங்களில் நீங்கள் நிறையாவே பார்க்கலாம். அதில் நான் கொஞ்சம் விஷயங்கள் தான் சொன்னேன். இன்னும் ஒவ்வொரு தோற்ற சிறப்புக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இசைப்பண். திருஞான சம்பந்தருடைய அதாவது தேவார பாடல்கள், எந்த தேவார பாடல்களையும் எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இசை அமைச்சிடலாம். ராஜராஜ சோழன் காலத்திலேயே தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கெட்டி முடித்ததுக்கு அப்புறம் தேவார பாடல்களை தினமும் ஒழிக்கிறதுக்காண்டியே நிறைய அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடல் பாடக்கூடியவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கள கோயில்களில் பொண்ணு காசெல்லாம் கொடுத்து சிவபெருமான் என்ன ராஜராஜ சோழன் என்ன பண்ண அப்படின்னா கோயில்கள் வந்து அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. காலையில் எந்திரிப்பாங்க, சிவபெருமானுக்கு அலங்காரம் ஆதாரணை எல்லாம் முடிஞ்சோடனே அந்த கோயில்களை உட்காந்து தேவார பாடல்களை பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போயும் அந்த முறை இருக்குது. ஆனால் உள்ளே இருந்து மனுஷங்க யாரும் பாடுறதில்ல, ஸ்பீக்கர் தான் பாடிட்டு. இப்போயும் எல்லா கோயில்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாடல்கள் வந்து ஒழிக்கத்தான் செய்யும். ஆனால் உள்ள மனுஷங்க இருந்து பாடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது, ஸ்பீக்கர் தான் பாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்திலேயே தஞ்சை பெரிய கோயிலில் தேவார பாடல்களை பாடுறதுக்குன்னே அந்த காலத்தில் ஆட்களுக்கு வந்து அவன் பணி அமைச்சான் அப்படிங்கிறத பற்றின குறிப்புகள் எல்லாமே தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளில் இருக்குது. அதை நம்ம படித்தோன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இலக்கிய நயம். இலக்கிய நயம்னா தமிழில் வரக்கூடிய இலக்கியங்கள், ஓமையாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பின்னாடி இருந்து முன்னாடி படிக்கிறது, முன்னாடி இருந்து பின்னாடி படிக்கிறது, இந்த மாதிரி தமிழ் இலக்கிய நயங்களையும் திருஞான சம்பந்தருடைய பாடல்களில் நம்ம நிறையா பாடல்களில் பார்க்கலாம். அதுக்கடுத்து தலப்பெருமை. ஒவ்வொரு தலத்துக்கு போகும், தலம்னா இடம், சிவபெருமான் கோயில் இருக்கக்கூடிய இடம், அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது அந்த இடங்களை பற்றின சிறப்பு. அதுக்கடுத்து சமய பாதுகாப்பு. சமய பாதுகாப்புனா சிவபெருமான் சைவ சமயம், திருமால் வைணவ சமயம் நமக்கு தெரியும். அப்போ இந்த சைவ சமயத்தை பாதுகாத்ததில் முக்கியமான பங்கு வகித்ததும் நம்மளுடைய நாயன்மார்கள் தான் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பதிக அமைப்புன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவபெருமானுடைய திருஞான சம்பந்தருடைய எல்லா பதிகங்கள்லையுமே கடைசி 3 பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இதில் 8வது பாடல் என்ன அப்படின்னா ராவணனுடைய செருக்கை வந்து அடக்குன சிறப்பை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ராவணனுடைய செருக்கை சிவபெருமான் எதுக்கு அடக்கணும்? அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. ராவணன் என்னதான் அரக்க வம்சத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு சிறந்த சிவபக்தன். நீங்கள் ராமாயணம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இலங்கையில் ராவணன் வந்து சிவபெருமானுக்கு தனி கோயிலே வச்சு வழிபட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி ராவணன் அதிக அளவு பக்தனாக இருந்தனால ஒரு முறை கைலாயத்துக்கு போகும்போது என்ன நினச்சான் அப்படின்னா, நான் தான் சிவபக்தன் தானே, என்ன சிவபெருமான் என்ன செய்ய மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார்னு சொல்லி அந்த கைலை மலையை அசைச்சு பார்க்கணும்னு நினச்சான். ஒரு வரல, அவனால் அது நடக்கலை. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா சிவபெருமான் அவனுடைய தலையில் கையை வச்சு என்ன செஞ்சார், அவனுடைய செருக்கை வந்து அடக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராவணனுடைய செருக்கை அடக்குன சிறப்பு எல்லா பதிகங்களையும் 8வது பாட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கட்டாயம் இருக்கும். 9வது பாடலில் என்ன அப்படின்னா இந்த அடிமுடி தேடிய படலத்தினுடைய சிறப்பை எல்லா 9வது பாட்டிலையும் இந்த அடிமுடி தேடிய வரலாறை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அடிமுடி தேடிய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன அப்படின்னா தங்களுக்குள்ளே யார் பெரியவன் அப்படின்ற ஒரு சண்டை வந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யார் சிவபெருமானுடைய அடியவும் முடியவும் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் யார் இந்த உலகத்திலே பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்னப்பறவை வடிவம் கொண்டு மேலே பறந்து போய் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுடைய முடியை தேடி போகிறாரு. பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வராக அவதாரம்னா பன்றியினுடைய அவதாரம் எடுத்து சிவபெருமானுடைய அடியை தேடி பாதாள லோகத்தை தோண்டி போகிறார். ஏன்னா இந்த பன்றிக்கு அந்த கூர்மையான வாய் இருக்கிறதுக்கு காரணமே அது மண்ணை தோன்றதுக்கு வசதியாக தான் அதுக்கு அந்த கூர்மையான வாய் இருக்குது. அப்போ அந்த அவதாரம் எடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இவர் வந்து இவருடைய அடியை தேடி போகிறாரு. போகிறாங்க 2 பேராலையுமே என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இப்படி நெருப்பு பிளம்பாக
பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் காட்சி கொடுக்க முடியாமல், அதை அடிய முடியும் பார்க்க முடியாமல் நின்ற தலம் தான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதான் வந்து இந்த அடிமுடி தேடிய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிமுடி தேடிய வரலாறை சிற்பங்கள் எல்லாம் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா லிங்கோத்பவர் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் நிறையா கோயில்களில் சிற்பங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த வடிவம் மட்டும் இருக்கும். வடிவத்தில் நடுவில் சிவபெருமான் நிற்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து அன்னப்பறவையோடைய வடிவத்தையும் கீழே வந்து பன்றியுடைய வடிவத்தையும் காமிச்சிருப்பாங்க. இந்த சிற்பம் வந்து இந்த அடிமுடி தேடிய வரலாற்றை தான் நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா சிவபெருமானுடைய கோயில்கள், மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், அதுக்கடுத்து இங்கே திருமையம்னு ஒரு கோயில் ஒரு ஊர் இருக்குது. திருச்சி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த திருமையத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கோத்பவருக்கு பெரிய அளவில் சிற்பம் வந்து வச்சுருப்பாங்க. அது ரெண்டுமே குடைவரை கோயில், ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி சிற்பங்கள்ல கொண்டு வந்தும் சிவபெருமானுடைய வரலாறுகளை என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காலத்திலேயே நம்மளுடைய தமிழர்கள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்படி 9வது பாடல், எல்லா பதிகத்துலேயும் 9வது பாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த அடிமுடி தேடிய வரலாறு தான் இருக்கும். அதுக்கடுத்து 10வது பாடல், நிறைவாக 10வது பாடல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கடை காப்பு அப்படின்னா இந்த பதிகத்தை படிக்கிறனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் யாரே சொல்லிட்டு போயிடுவார், திருஞான சம்பந்தரே சொல்லிட்டு போயிடுவார். இந்த ஒவ்வொரு பதிகத்தையும் நீ படிக்கிறனால உனக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் 10வது பாடலில் சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் 7 பாடல்களில் அந்த தலங்களுடைய சிறப்பும் அந்த தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிறப்புகளும் இருக்கும். 8, 9, 10ஆம் பாடல்களில் பொதுவான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுதான் வந்து திருஞான சம்பந்தருடைய பதிக சிறப்புகள். இன்னும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய கடல், தமிழே வந்து ஒரு பெரிய கடல். அதில் போய் மூழ்கி முத்தெடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண காரணம் கிடையாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு அதாவது 1-2 பதிகங்களுடைய சிறப்புகள் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை சொல்லியிருந்தாலும் ஆழமான புராண கதைகளோடு உங்களுக்கு விளக்கியிருக்கேங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அதாவது நந்தனாருக்காக நந்தி விளையாடின மாதிரி திருஞான சம்பந்தருக்காக நந்தி ஒரு இடத்துல விளையிருக்காரு. அது என்ன கோயில் தெரியுமா? பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரத்துக்கு திருஞான சம்பந்தர் வந்துட்டுருக்காரு ஆடி மாதம். அப்போ வந்து ஆடி மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் அவர் வந்துட்டுருக்காரு. வெயில் சூடு தாங்க முடியாமல் கால் தூக்கி நடக்கிறாரு. சிவபெருமான் பார்க்குறாரு, ஐயோ ஏன் பிள்ளை, அவர் பிள்ளை தானே, அவர் அம்மா தானே பால் ஊற்றினாங்க, ஏன் பிள்ளை வெயிலில் நடந்து வரானேன்னு சொல்லி தேவரெல்லாம் போய் முத்துப்பந்தல் பிடிச்சி அவனை பத்திரமா கூட்டுவாங்க அப்படிங்கிற. அப்போ முத்துப்பந்தல் பிடிச்சி வராங்க. வரும்போதே உள்ளுக்கு வர்றதுக்குள்ளே அவர் காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி நந்தியெல்லாம் விறக சொல்லி காய்ச்சி கொடுத்தாரு. இது வந்து பட்டீஸ்வரம் கோயிலில். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எல்லாரும் நந்தி விலை இருக்கும். அடுத்து திருவேலிமலை பற்றி சொன்னாங்க. என்னோடய அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன். அதாவது நான் டூரிஸ்ட் பிடிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். 2 நாள் டூர் போட்டிருந்தேன். தஞ்சாவூர் இதெல்லாம் போயிட்டு, குத்தாலம்லாம் போயிட்டு திருவாஞ்சியம் போகிறதா ப்ரோக்ராமு. வண்டி வந்து நின்ன உடனே டிரைவர்கிட்ட கேட்குறேன், தம்பி எந்த வழியாக போகிறேன்னு. நான் திருச்சி வழியாக தான் போவேன் அப்படின்னா. திருச்சி வழியாக போனால் தூரம் அதிகமாப்பா, புதுக்கோட்டை வழியாக போ அப்படின்னு. அண்ணே பிரேக்கை பிடிச்சி போகணுன்னே, என்னால் அப்படிலாம் வர முடியாதுண்ணே, வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி வண்டின்னு 4 நாள் ஏறக்கு முன்னாடி கம்பெனி ஃபோன் பண்ணி, எப்போ இன்னும் உங்கள் டிரைவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிற மாதிரி போயிட்டு வாயான்ட்டு. அப்போயே நினச்சிட்டேன், இவன் மெயினில் தான் போவேன், சிங்கிள் ரோட்டில் வரமாட்டான், என்னடா செய்கிறதுன்னு யோசனைட்டு தான் நான் பயந்து வேணா போனேன். ஊரெல்லாம் நல்லா பார்த்து குத்தாலங்கிற ஊர் அங்கே போனோம். மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலங்க, எனக்கு ரொம்ப விசேஷமான ஊர். அதுக்கு அடுத்து திருவாஞ்சியம் தான் போகணும். அப்போ எப்படி போகணுங்க விவரத்தை குத்தாலத்தில் ஐயர்கிட்ட கேட்குறேன். அவர் சொன்ன ரூட்டு மெயின் ரூட்டில் சரியாக இருக்கணும். இவர் இந்த டிரைவரை வெளியே நின்றுட்டு இருந்தவன் என்ன பண்ணான்னா, திருவாஞ்சியம் போகணும் எப்படின்னு அங்கே உள்ள ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டுக்கணும். அவங்க சிங்கிள் ரோடு, காவிரி கரையில் அந்த வேன் போகிற அளவுக்கு இருக்குது, அந்த ரோட்டு விவரம் சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, டிரைவர் நீ கேட்ட மாதிரியே போயிட்டு வரலாம் தம்பி அப்படின்ட்டேன். சரின்னு போனால் ரோடு சின்ன ரோடு தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி மெயின் ரோட்டில் தான் போவேன்னு அடம் பிடிச்சேன், இந்த ரோட்டில் வரானேன்னு பார்த்தேன். திருவாஞ்சியம் போகிற வழியில் பார்த்தா திருவேலிமலையில் இருக்குது. நான் திருவேலிமலையை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதியம் பாடின இடம்ல அப்படின்ட்டு, தம்பி இந்த ஊருக்கு விடு தம்பி அப்படின்ட்டேன். சரின்னு விட்டேன். அந்த திருவேலிமலை பற்றியே சொல்கிறேன். அதான் பஞ்சம், அந்த காலத்தில் அந்த ஊரில் பெரிய பஞ்சம், காவிரி ஓடுற இடத்துல அவ்வளோ பஞ்சம்.
அப்போ திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்கே வராங்க. அங்கே வந்தோடனே ஊர்க்காரங்களாம் ஐயா இந்த மாதிரி பஞ்சமாக போச்சே அப்படின்னு ரொம்ப அழுகவும் சரி அவங்களுக்கு வந்து ஆண்டவன்கிட்ட சொல்லி பாட்டு படித்து பொற்காசு வாங்கி இது பண்ணுறாங்க. இவர் வந்து தெற்கு வாசலில் இருக்கார், அவர் வந்து கிழக்கு வாசலில். தெற்கு வாசலில் ஞானசம்பந்தர், கிழக்கு வாசலில் திருநாவுக்கரசர் இருக்காங்க. பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படித்தோன்னே அம்மா சொன்ன மாதிரி பொற்காசு வச்சுருக்காங்க. பொற்காசு வச்சு இது பண்ணால் அதே மாதிரி தான் அம்மா சொன்ன மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா திருஞான சம்பந்தருக்கு லேட் ஆகுது, திருநாவுக்கரசருக்கு வேமா பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன இப்போ ஏன் லேட் ஆகுது அப்படின்னு திருஞான சம்பந்தர் கேட்குறாரு. ஐயா நாங்களும் அதே கடையில் வாங்குகிறோம், இவங்களும் அதே கடையில் தான் வாங்குறாங்க, ஆனால் எங்களை காக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நேராக கடைக்கார்ட்ட போய் கேட்குறாங்க. என்னையா ஏன் எங்கள் ஆளை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு. இல்லை திருநாவுக்கரசர் கொடுக்குறதுல வந்து மாற்று கூட இருக்குது, இந்த பாட்டு இது சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அது மாற்று கூட இருக்குது, அதனால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறோனுங்க. ஞான சம்பந்தருக்கு ஆச்சரியம் போச்சு. என்னடா அது 2 பேரும் பாட்டு படிக்கிறோம், அவருக்கு மட்டும் கூட கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. சிவபெருமானே இந்த மாதிரி நானும் பாட்டு படிக்கிறேன், அவரும் பாட்டு படிக்கிறாரு, அவருக்கு மட்டும் மாற்று கூட கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறது தெரியுமா? சம்பந்தா நீ பாட்டு படிக்கிற வாஸ்தவம் தான், அவரும் பாட்டு படிக்கிறாரு, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? டெய்லி கோயிலுக்கு வந்து திருப்பணி செய்கிறாரு. இந்த புல் பூண்டு இருந்தால் எடுத்து போடுறாரு, கோயிலை திருப்பணி செய்கிறாரு, சுத்தம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறேன்னா எது என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் உழைப்புக்கு வந்து சிவபெருமான் மதிப்பு கொடுக்குறாரு. அன்றைக்கி அந்த ஊரை பார்க்குறதுக்கு யோகம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மெயின் ரோட்டில் தான் போவேன்னு சொன்ன ஒரு டிரைவரு எனக்காக ரூட்டு விசாரித்து அந்த சிங்கிள் ரோட்டில் போகணுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருவிழிமலையில் வந்து எனக்கு மறக்க முடியாத ஊர். அம்மா சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவ்வளோதான்.